அம்மா நைட்டு பசங்களுக்கு என்னமா சாப்பாடு பாத்துடலாம் பாருங்க. சுட சுட சாப்பாடு செஞ்சிருக்கேன். அதுக்கடுத்து சாம்பார் பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க. நல்லா சிறுபருப்பு துவரம் பருப்புலாம் போட்டு எல்லா காயும் போட்டு பையங்களுக்கு சாப்பாடு நம்ம பசங்களுக்குலாம் வச்சிருக்கேன். ஏன்னா ஹெல்த்தியா இருக்கட்டும்னு. கோஸ் பொரியல் வச்சிருக்கேன். நல்லா உதிரி உதிரியா கோஸ் பொரியல் வச்சிருக்கேன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எல்லா வெஜ்ஜி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் பருப்பு போட்டு கூட்டு மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கடுத்து பாருங்க வடை எல்லாத்துக்கும் வச்சிருக்கேன். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். எல்லாரும் வாங்க சாப்பிடுவோம். நாங்களும் சாப்பிடுவோம், நீங்களும் வாங்க. உங்களுக்கு சாப்பாடு சாப்பிடலாம். வாங்க சாப்பாடு வைக்கிறேன், சாப்பிடுங்க. வாங்க குடியாங்க குடியாங்க சாப்பாடு வாங்கிக்கோங்க. தங்கங்களா அப்படி சாப்பிட்டு வாங்கிக்கோங்க. எவ்வளவு வேணும்னு கீழே போட்டுறாதீங்க. வாங்க எல்லாரும் வாங்க, நல்லா சாப்பிடுங்க. நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு, நல்லா நிம்மதியா சாப்பிடுங்க. வாங்க. சாம்பார் வாங்காம போறேன். சாம்பார் வேண்டாமா? சாம்பார் வாங்கிக்கோ. இவங்க எல்லாருமே எங்களோட கோவில்ல எங்க ஆசிரமத்துல இருக்காங்க. இவங்க எல்லாரும் என்னோட குழந்தைகள். இந்த எல்லா குழந்தைகளுக்கும் இப்படிதான் 3 வேளையும் சாப்பாடு கொடுப்போம். அவங்களுக்கு வாழ்வாதாரத்தெல்லாம் பார்த்துக்கிடுவோம். எல்லாரும் வாங்க, எல்லாரும் சாப்பிடுவோம். சாப்பிடுறத மட்டும் இல்ல, வாழ்க்கையில சந்தோஷமா இருப்போம். கஷ்டப்படுற யாரா இருந்தாலும் வாங்க, நாங்க இருக்கோம், நான் இருக்கேன். இதெல்லாம் என்னோட குழந்தைகள்லாம் பாத்துக்கோங்க. இங்கேதான் தங்கியிருக்காங்க, இந்த கோயிலே தான் தங்கியிருக்காங்க. இந்த பாட்டியம்மா பாத்தீங்களா, 8 வருஷம் ஆச்சு இந்த கோயிலுக்கு வந்து. எத்தனை வருஷம்? 8 வருஷம் ஆச்சு. சாகுற மாதிரி வந்தாங்க. சோறு போட யாரும் இல்ல. 2 பொம்பளை பிள்ளைங்க கட்டி கொடுத்துட்டாங்க. மருமையை யாரும் கூப்பிட மாட்டேன்ட்டாங்க. இங்க வந்தாங்க. இன்னைக்கு எனக்கு பாட்டியா இருக்காங்க. பாட்டியா இருக்காங்க. நான் அவளுக்கு பேரனா இருந்து பாத்துக்கிறேன். என்ன பாட்டி, எத்தனை வருஷம் ஆச்சு நீங்க வந்து? வரும்போது எப்படி வந்தீங்க? அங்க பார்த்து சொல்லுங்க. இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு? நல்லா இருக்கீங்கல்ல? ஆயிரம் உறவு உன்னை தேடி வந்தேன். நின்னாலும் தாய் போலே தாங்க முடியும்.